ஸோ இன்றைக்கி டே 16 ஆஃப் 30 டே புக் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி நான் சூஸ் பண்ண புக் வந்து 1 மினிட் மேனேஜர். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1 மினிட் எடுத்து உங்களோட கோல்ஸ் வந்து டிசைட் பண்ணுங்கள். உங்களோட எம்ப்ளாயீஸோட கோல்ஸ் வந்து டிசைட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் உங்களோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், என்ன எக்ஸ்பெக்டடுன்றதை. அதை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டேயில் ஒரு 1 மினிட் எடுத்து அந்த கோலுக்கு உங்கள் பிஹேவியர் வந்து மேட்ச் ஆகுதா, அந்த நீங்கள் எதிர்பார்க்குற பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த பிஹேவியர் மேட்ச் ஆகுதான்றதை பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து 1 மினிட் கோல் செட்டிங். இதுக்கப்புறம் அடுத்து வந்து இந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு அது வந்து 1 மினிட் ப்ரைஸிங். ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அவங்க எம்ப்ளாயி வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்றதுக்காண்டி நீங்கள் பாராட்டுங்க. இது வந்து ரியலி ஜென்யூன்லி நீங்கள் வந்து அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ், அவங்க பண்ண எஃபர்ட் வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது. அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூட் செட் ஆகும். ஸோ மக்கள் யார் வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் ஹூ ஃபீல் குட் அபவுட் தெம்செல்வ்ஸ் தே ஆக்சுவலி பெர்ஃபார்ம் வெல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 மினிட் ரெப்ரிமெண்ட், அந்த கோல் அச்சீவ் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு மொமெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணது சரியில்லை அப்படின்றத நீங்கள் சொல்லிடுங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தான் நீங்கள் குறை சொல்லணும் தவிர, பட் அவங்கள வந்து நீங்கள் எதுவுமே குறை சொல்கிறதுன்றதை கன்வே பண்ணிடுங்க. நீங்கள் நல்ல பர்சன் தான், பட் நீங்கள் வந்து ஒரு குட் கேண்டிடேட் தான், பட் ஸ்டில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே சரியில்லை அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் சொல்லணும் தவிர, அவங்கள வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் எதுவும் சொல்லிட வேண்டாம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து 1 மினிட் மேனேஜர் அண்டர் 1 மினிட். See you tomorrow with another nice book.